அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷெரீஃப். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியாண்ட போயிட்டுருக்கேன். 8:30 மணி ஆகிடுச்சு டைமு. ஸோ பெயிண்டர் அண்ணா 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார். நேற்று ஃபுல்லாக ஒர்க் இருந்ததுனால டயர்டில் தூங்கிட்டேன் நான். அண்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு வண்டி பார்க்கிங்லேருந்து எடுத்து பெயிண்டர் ஷெட்டில் விடணும். என்னென்ன ஒர்க் போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி. ஜாக்கி, வீல் ஸ்பேனரு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அந்த வீலெல்லாம் கலட்டணுனாக்கா இப்போ எல்லாமே வேணும். அதனால் சரி டிக்கியில் காரில் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல, அங்கே போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஏன் இங்கே ராணிப்பேட்டையில் விட்ட அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் வந்து பெயிண்ட்ரு. அண்ணன் வந்து என்ன சொல்லிச்சுனாக்கா, இங்கே பண்ணிக்கலாம் வாடா எடுத்துன்னு வந்துடுறா அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி இங்கே விட்டாச்சு வண்டியை ராணிப்பேட்டில். ஸோ தோஸ்து பார்க்கிங் ஆண்ட வந்துட்டேன். ஃபால்கன் அங்கே நின்றுட்டுருக்கான். எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பெயிண்டர் ஷெட்டில் விடணும். எடுத்துன்னு வாப்பா அப்படின்ட்டாரு. தோஸ்து வண்டி எடுத்துன்னு வந்து நிப்பாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த வண்டி போனதுக்கப்புறமா தான் நம்ம வண்டி செய்வாங்க. அண்டு இந்த க்ரில்லு கலட்டணும் பார்த்தீங்களா. இந்த க்ரில்லு வந்து பாலிஷ் போடுற கடை ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். அங்கே தான் பாலிஷ் போட கொடுக்கணும். ஸோ தோஸ்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் பெயிண்ட்டும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தோஸ் வாங்க சாப்பிட்லாம். குஷ்கா நெத்திலி மீன் சொன்னேன். எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஆட்டோ நகர் போயிட்டுருக்கேன். அந்த பானட்டு வந்து ரெக்ஸின் அடிக்கிறதுக்காக பேட்ரி ஒயரு, அதுக்கப்புறமா பேட்ரி எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. பானட்டில் இருக்க இதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த கிரில் எல்லாமே கலட்டிட்டேன். வெயில் பட்டையை கலவுது பெண்டுக்கு. ஸோ தோஸ்து ஆட்டோ நகர் வந்தாச்சு. இது ரெக்ஸின் அடிக்கணும், அதுக்காக எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு எதனா வேலை பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கு சண்டே, திங்கக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நானும் அப்பா மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ கூட யாரும் பசங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இல்லை. அதுவும் இல்லாமல் அப்பாவுக்கும் எதுவும் வேலை செய்ய விடுறதில்ல நான். ஏன்னா அவருக்கு ஸ்பைனல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அவர் செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. நான் வேணான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன் அப்பாவை. ஸோ போயிட்டு ஒரு டிஎஸ் சாப்பிட்டு வண்டியாண்ட போகலாம். ரோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலட்டியாச்சு. லைட்டாக பட்டி பார்த்துருக்காங்க இங்கெல்லாம் ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா மிரரெல்லாம் கழட்டிட்டேன். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே போட்டாச்சு இங்கே எல்லாமே. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் படிக்கட்டெல்லாம் கூட கழட்டியாச்சு. கழட்டி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பெயிண்ட் எடுக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, வெறும் தகடு மட்டும்தான் அப்படியே தெரிஞ்சிச்சு. எதுவும் பட்டி பேஸ்ட் எதுவும் பார்க்காம அப்படியே அடிச்சிருக்காங்க போல அது. ஸோ நீட்டாக எல்லாத்துக்குமே இது அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இப்போது பட்டி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேரிங் ஆயில் லீக்கேஜ் மறுபடியும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன். அப்போ கூட இங்கே வந்து லீக் ஆகிருக்குது பாருங்கள். இந்த ஓஸை கலட்டியிருக்கும். இப்போது அந்த ஓஸ்லேருந்து தான் லீக் ஆகிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இதோட ஓரிங்கு வந்து கிடைக்கல, பார்க்கணும். இப்போ போயிட்டு ஆட்டோ நகரில் ஒரு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அந்த ஓஸ் ரெடி பண்ணுற கடை இருக்குது. அங்கே போயிட்டு வந்து இதை பஞ்சிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அது புதுசாக போட்டு எடுத்துகிட்டு வரணும் இப்போ போயிட்டு. அதான் இப்போ போகிறேன். கடை க்ளோஸில் இருந்துச்சு. நமாஸ்க்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல அவர். இப்போ போயிட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் தான் மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். இந்த எம்சில் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அடித்து உடச்சி எடுத்துகிட்டேன். இந்த ஓஸ் அந்த ஸோ இந்த பெரிய ஓஸ் தான் மாற்றணும். இப்போ ரெண்டுமே மாற்றணும். ஸ்ப்ரிங்கு மாற்றிட்டு வந்தோம் ஃபுல்லாக ஓஸு. ஸ்டேரிங் ஆயில் ஊற்றுறோம் இல்லையா, அதோட ஓரிங் இது என் வண்டியில் இல்லை. ஸ்டேரிங் ஆயில் டேங்க் வந்து 1200 புதுசு. இது செகண்ட் ஹேண்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். 200 இந்த ஓரிங் மட்டும். அப்படியே மெக்கானிக் அண்ணன் பெயிண்டருக்கெல்லாம் டீ வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் வண்டியாண்ட. நாளைக்கு தான் இப்போது பட்டியெல்லாம் பார்ப்பாங்க. பட்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா வீல் எல்லாமே கலட்டணும். வீலெல்லாம் கலட்டி சில்வர் அடிக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், டார்க் க்ரீன் கொடுக்கலான்னு இருக்கிறேன் இந்த பார்டர் லைன் எல்லாமே. அதுக்கப்புறமா இந்த இடத்துலையும் வந்து நேம் இந்த ஃப்ரண்ட்டில் வருது இல்லையா, அந்த ப்ளூ கலரு, இதுக்கும் வந்து அதே க்ரீன் தான். ஸோ தோஸ்து இது மாட்டியாச்சு நேற்று ஃபுல்லாக. இந்த கப்பில் கூட ஓரிங் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே காஞ்சிச்சு. வண்டியாண்ட வந்தேன், ஓப்பன் ஆகிருக்குது என்னன்னு தெரியல. ஃபுல்லாகவே காஞ்சிச்சு. இன்றைக்கி எதுவும் ஒர்க் இல்லை. இன்றைக்கி சண்டே, அதனால் எதுவும் ஒர்க்கு நடக்கலை. இந்த இடத்துல வச்சே சண்டே ஒரு பிளேட் வருது. அது வந்து ஃபுல்லாக லாஸ்ட் டைம் எப்சி பண்ணதுனால அது ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் இதுவாகிடுச்சு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆச்சுனாக்கா, அந்த பிளேட்டே தெரிய மாட்டேங்குது. க்ளீன் பண்ணி எடுத்துனுவாப்பா அப்படின்ட்டாரு. ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி கேட்பாங்களோன்னு சொல்லிட்டேன் பெயிண்டர் அண்ணங்கிட்ட, நான் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. அண்டு ஏணியெல்லாம் கலட்டி வண்டியில் வச்சுருக்கேன். அது வண்டி பிளாட்ஃபார்ம் மாற்றலை, காசு இல்லை. ஸோ
அதனால் அப்படியே விட்டேன். குட் மார்னிங் தோஸ்த். இன்றைக்கி மண்டே, டைம் 8 மணி ஆகிடுச்சு. காலையிலே வந்துட்டேன். என் தம்பி வந்து வீட்டுக்கு வந்திருந்தான். ஸோ அவனை வந்து பஸ் ஏற்றிட்டு ஆற்காட்டில் வண்டியாண்டா இப்போ தான் வந்தேன். ஸோ பெயிண்டர் அண்ணனுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒர்க்கு இன்றைக்கி என்ன ஒர்க்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தோஸ்து பட்டி வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆணி அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் தகடு அடித்து விட்டாச்சு. செகண்ட் கோடு போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கோடு வந்து காஞ்சிச்சு. இப்போ வந்து செகண்ட் கோடு பட்டி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக தேய்ச்சி அதுக்கப்புறமா பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒர்க்கு இதுதான் போச்சு. நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ தோஸ்து 12 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் வந்தேன் நான் வண்டியாண்ட. பார்த்தேன்னாக்கா இந்த ரோஸ் பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. அண்ட் மேலே ஒரு கோடு இந்த இது அடிச்சிருக்காங்க. இப்போது அந்த வண்டியும் அடிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெயிண்டர் அண்ணனோட சித்தப்பாவோ இல்லை சித்தப்பா பையனோ யாரோ இறந்துட்டாங்களாம். ஸோ அதனால் கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு இந்த ஃபஸ்ட்டு இது அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இது நல்லா காயணும். இது நல்லா காயினதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆகுனாக்கா அடுத்தது ஒரு கோடு அடிப்பாங்க. அந்த வண்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ஸோ அந்த ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கோடு பெயிண்ட் அடிப்பாங்க ப்ரௌனு. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த நம்ம ஷைனிங் அந்த நம்ம வண்டியில் இருந்த கலரை வந்து அடிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கலர் வந்து ஃபைனல் இதுவாக வரும் நம்ம வண்டியில் இருந்தது. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாதிரி சில்வர் அடிச்சுட்டு சென்டரில் அதே மாதிரி தான் க்ரீன் வரும் நம்ம வண்டிக்கு. அந்த பச்சை கலர் அந்த கேப்பெல்லாம் வருதில்ல அந்த இடத்துல. அதுக்கப்புறமா சேஸ் நம்பர் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அப்போ சேஸ் நம்பருக்கு டேப் அடிடா அப்படின்னு சொல்லி அப்போ முந்தானே சொன்னார். அவங்க அந்த அண்ணனுங்களே பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா அவங்க கவனிக்காமல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த சேஸ் நம்பர்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு பானட்டு என்ன வேலை போயிருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும். இன்றைக்கி புதன்கிழமை. ஸோ வண்டியாண்ட வந்து டயரெல்லாம் கலட்டி பெயிண்ட் அடிச்சுன்னுக்குறாங்க. ஸோ சில்வர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒரு கோடு அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னொரு கோடு அடிக்கணும். ஸோ இதை மாட்டிட்டு அந்த டயரெல்லாம் கலட்டணும். இப்போ நாங்கள் தான் கலட்டிகிட்ருக்கேன், நானும் என் தம்பியும். ஸோ அண்ணன் அடிச்சுன்னுக்குறாரு. ஸோ தோஸ் வாங்க சாப்பிட்லாம். குஷ்கா சொன்னேன், சேம் அன்றைக்கி சாப்பிட்டது தான். மீன் சொல்லியிருக்கேன். ஸோ தம்பியும் குஷ்கா தான் சாப்பிட்றான். பேக் சைடு 8 டயருமே பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு 4 டயர் அடிக்கணும். ஸ்டெப்னி ஒன்று கலட்டணும். சரி சாப்பிட்டு போயிடலாண்ணா அப்படின்னு சொல்லி. வெயில் பட்டையை கலப்பது முடியல, வெயில். ரெக்ஸின் அடித்தாச்சு தோஸ்த், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தோஸ்து இங்கே ஃபுல்லாக ஹீட் வராத மாதிரி இருக்கிறதுக்கு இது போட்டு தெர்மாக்கோல் போட்டிருக்காங்க. அண்ட் இதுதான் நம்ம பானட்டோட கலரு. ஸோ இது வந்து மிலிட்ரிக்கு இது போட்டிருக்காங்க. வீல் எல்லாமே கலட்டி பெயிண்ட் அடித்தாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படியும் மறுபடியும் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கோடு அந்த மாதிரி அடிப்பாங்க. ஸோ அதனால் உள் சைடு மட்டும் பெயிண்ட் அடித்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது பட்டி பார்த்துட்ருக்காங்க ஃபுல்லாக மறுபடியும். அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட் வீல் டைட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சது. இப்போ இந்த பட்டி இப்போது பார்த்துட்ருக்காங்க. இப்போ இதுக்கு சென்டரில் வந்து க்ரீன் வரும். அல்ஹம்துலில்லாஹ், அதை பார்த்தா தெரியும். ஸோ தோஸ்து இன்றைக்கி இந்த ஒர்க்கு தான் போயிருக்குது. ஸோ தோஸ்து இன்றைக்கி வியாழக்கிழமை. ஏன்னா ப்ளூ கலர் அடிச்சுட்ருக்காங்க. பலகைக்கெல்லாம் வந்து பட்டி பார்த்துருக்காங்க ஃபுல்லாக. ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10:30 மணிக்கு வந்தேன் நான். காலையில் தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு மறுபடியும் தம்பியை பார்க்குறதுக்காக ஆற்காடு வரைக்கும் வந்திருந்தேன். ஸோ அதனால் தூங்கிட்டேன் நான். காலையில் எங்கள் அப்பா ஃபுல்லாக திட்டு தான். ஆனால் அப்பா கிட்ட திட்டு வாங்காமல் தூக்கம் கூட வர மாட்டேங்குது நம்மளுக்கு. பெயிண்டர் அண்ணனுக்கு பே பண்ணி போய் பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ தான் ஜிக்னா மாதிரி அடிப்பாங்களாம் அந்த இதுக்கப்புறமா கன்னில். அதுதான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அண்ணன் வந்து கோயிலுக்கு போயிட்டு மொட்டைலாம் போட்டு வந்திருக்காரு. இன்னொரு அண்ணன் எங்கன்னு தெரியல. இன்னொரு அண்ணன் இருக்கார். இன்னொரு அண்ணனும் வருவார். அவர் இன்றைக்கி ஆளை காணும். அவர் நேற்று பார்த்தேன், எனக்கு கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வரல போலது. அவர் இந்த ஸ்க்ரூவெல்லாம் எடுத்தாச்சு. கிரில்லு சேஸ் எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக அடிச்சாச்சு. சில்வர் அடிக்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டியில் வந்த சில்வரே தான் அடிக்கிறோம், அதே கலரு. அண்டு பானட்டில் கூட பார்த்திங்கன்னா அதே இது தான் முன்னாடியே. இங்கே வந்து கீழே வந்து ஃபுல்லாக ப்ளூ தான். வண்டியில் இருந்ததே அடிக்கலான்னு இருக்கிறேன். க்ரீன் அடிக்கலான்னு பார்த்தேன், பட் ப்ளூவே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஃபுல்லாக காஞ்சிச்சு இந்த பெயிண்ட்டு. ஸோ பெயிண்டெல்லாம் கலக்கி வச்சுட்டாங்க. இப்போது இது வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க இப்போது ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த கலர் தான் வரும் ஷைனிங்கில்.
அடித்ததுக்கப்புறமா தெரியும். வண்டியில் இருந்த கலர் தான் இது. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.